Hi everyone, இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா டோக்கன்ஸ் அண்ட் வேரியபிள்ஸ் இன் சி. டோக்கனுடைய டெஃபினேஷன் பார்த்துடலாம். டோக்கன்ஸ் ஆர் த ஸ்மாலஸ்ட் எலிமெண்ட் ஆஃப் அ ப்ரோக்ராம் தட் இஸ் மீனிங்ஃபுல் டு த கம்பைலர். டோக்கன்ஸ் அப்படிங்கிறது ப்ரோக்ராமில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சின்ன சின்ன எலிமெண்ட்ஸை தான் நம்ம டோக்கன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த டோக்கன்ஸ் எல்லாமே சேர்ந்தால் தான் ஒரு ப்ரோக்ராம். ஓகே, நெக்ஸ்ட் டைப்ஸ் ஆஃப் டோக்கன்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். கீவேர்ட்ஸ், ஐடென்டிஃபையர்ஸ், கான்ஸ்டன்ட், ஸ்ட்ரிங், ஸ்பெஷல் சிம்பிள்ஸ், ஆப்ரேட்டர்ஸ். ஃபஸ்ட்டு நம்ம கீவேர்ட்ஸ் பார்த்துடலாம். கீவேர்ட்ஸ் ஆர் ப்ரீடிஃபைன்டு வேர்ட்ஸ் ஆர் ரிசர்வ்டு வேர்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ப்ரீடிஃபைன்டு அப்படின்னா ஆல்ரெடி டிஃபைனாக இருக்குது. ஸோ தே கேனாட் பி யூஸ்ட் ஆஸ் ஐடென்டிஃபையர்ஸ். ஐடென்டிஃபையர்ஸை கண்டிப்பாக நம்ம கீவேர்ட்ஸை நம்ம யூஸ் பண்ணக்கூடாது, முடியாது. தே ஆர் யூஸ்டு டு பர்ஃபார்ம் டிஃப்ரெண்ட் டாஸ்க். ஒரு கீவேர்ட்ஸுமே ஒரு டாஸ்க்கை பர்ஃபார்ம் பண்ணும். நெக்ஸ்ட்டு சி லாங்குவேஜ் சப்போர்ட்ஸ் 32 கீவேர்ட்ஸ். கீவேர்ட்ஸ் சி லாங்குவேஜில் மொத்தம் 32 கீவேர்ட்ஸ் இருக்குது. ஓகே, எக்ஸாம்பிளுக்கு ஒரு 4 நான் இங்கே கொடுத்துருக்கேன். ஆட்டோ, கேர் அப்படிங்கிறது நம்ம கேரக்டர் தான். அது வந்துட்டு ஒரு டேட்டா டைப். இஃப் அப்படிங்கிறது நம்ம கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட்டில் யூஸ் பண்ணுவோம். சைஸ் ஆஃப் அப்படிங்கிறது ஒரு ஆப்ரேட்டர். ஓகே, கான்ஸ்டன்டோட டெஃபினிஷன் பார்த்தலாம். A constant is that whose value does not change during the execution of the program. கான்ஸ்டன்ட்டோட வேல்யூ எக்ஸிக்யூஷனில் நடக்கும்போது அதனுடைய வேல்யூ சேஞ்ச் ஆகாது, அப்படியே கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஓகே, ஸோ இதை நம்ம எப்படி டிக்ளேர் பண்ணுறது அப்படின்னா ஆஷ் டிஃபைன் யூஸ் பண்ணி நம்ம டிக்ளேர் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் டைப்ஸ் ஆஃப் கான்ஸ்டன்ட்ஸு 2 டைப் இருக்குது. நியூமரிக் கான்ஸ்டன்ட்ஸ், கேரக்டர் கான்ஸ்டன்ட்ஸ். ஸோ நியூமரிக் கான்ஸ்டன்ட்டில் 2 டைப் இருக்குது. இன்டீஜர் கான்ஸ்டன்ட் அப்படின்னா ஹோல் நம்பர்ஸ். ரியல் கான்ஸ்டன்ட் அப்படின்னா ஃப்ளோட் நம்பர்ஸ், பாயிண்டில் வர நம்பர்ஸ். ஓகே, கேரக்டர் கான்ஸ்டன்ட்ஸில் 2 டைப் இருக்குது. ஸ்ட்ரிங் கேரக்டர் கான்ஸ்டன்ட்ஸ் அப்படின்னா டபுள் கோட்ஸ்குள்ளே நம்ம என்ன லெட்டர்ஸு, சிம்பிள்ஸு, டிஜிட்ஸ் கொடுத்துருந்தாலும் அதை நம்ம ஸ்ட்ரிங்குன்னு தான் சொல்லுவோம். ஸோ அந்த ஸ்ட்ரிங் கேரக்டர் கான்ஸ்டன்ட்ஸ் ஹலோ, 1 2 3 இதெல்லாமே, 1 2 4 இதெல்லாமே டபுள் கோட்ஸில் நான் கொடுத்துருக்கேன். இதெல்லாமே ஸ்ட்ரிங். சிங்கிள் கேரக்டர் கான்ஸ்டன்ட் அப்படின்னா சிங்கிள் கோட்ஸ்குள்ளே சிங்கிள் கேரக்டர் இருக்கணும், அதுதான் சிங்கிள் கேரக்டர் கான்ஸ்டன்ட்ஸ். நெக்ஸ்ட் ஐடென்டிஃபையர்ஸ் இஸ் த நேம் கிவன் டு த எலமெண்ட்ஸ் இன் த ப்ரோக்ராம். ஸோ ஐடென்டிஃபையர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு ப்ரோக்ராமில் நம்ம எலமெண்ட்ஸ்க்கு கொடுக்கக்கூடிய நேம்ஸை தான் நம்ம ஐடென்டிஃபையர்ஸ்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபங்க்ஷனுக்கு நம்ம யூசர் டிஃபைன்டு ஃபங்க்ஷனுக்கு நம்ம நேம் கொடுப்போம் இல்லையா, ஸோ அதை தான் நம்ம ஐடென்டிஃபையர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ரூல்ஸ் பார்த்தலாம். ரூல்ஸ் ஃபார் நேமிங் ஐடென்டிஃபையர்ஸ். ஸ்பேசஸ், சிம்பிள்ஸ் நாட் அலவுடு. கண்டிப்பாக ஸ்பேசஸ் இருக்கக்கூடாது, சிம்பிள்ஸ் எதுவுமே இருக்கக்கூடாது அந்த ஐடென்டிஃபையர் நேமில். லெட்டர்ஸ், டிஜிட்ஸ், சிங்கிள் அண்டர்ஸ்கோர் இதெல்லாமே அலவுடு. ஷுட் பிகின் வித் அ லெட்டர் ஆர் அண்டர்ஸ்கோர். ஒரு ஐடென்டிஃபையர் நேம் எப்படி ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னா லெட்டர்ஸ் இருக்கலாம், அண்டர்ஸ்கோர் இருக்கலாம், ஆனால் டிஜிட்ஸ் இருக்கக்கூடாது. ஓகே, 2 அண்டர்ஸ்கோர்ஸ் ஆர் நாட் அலவுட் கண்டினியூஸ்லி. ஒரே சிங்கிள் அண்டர்ஸ்கோர் தான் அலவுடு. டபுள் அண்டர்ஸ்கோர் கண்டினியூஸாக நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. ஓகே, நெக்ஸ்ட் இட் ஷுட் நாட் பி எ கீவேர்ட். கண்டிப்பாக நம்ம ஐடென்டிஃபையர் நேம் கீவேர்டாக இருக்கக்கூடாது. இட் இஸ் அ கேஸ் சென்சிட்டிவ். லோவர் கேஸ் அண்ட் அப்பர் கேஸ் ஆர் ட்ரீட்டட் டிஃப்ரெண்ட்லி. கண்டிப்பாக இது கேஸ் சென்சிட்டிவ் லாங்குவேஜ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அதனால் லோவர் கேஸில் ஒரு நேமை நம்ம கொடுத்துருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ஃபங்க்ஷன் காலோ இல்லை அதை ஆக்சஸ் பண்ணும்போதோ கண்டிப்பாக நம்ம லோவர் கேஸில் தான் அதை ஆக்சஸ் பண்ணணும். இதுவே நம்ம அப்பர் கேஸில் ஒரு லெட்டரோ ஏதாவது வேர்டே ஃபுல்லாகவோ அப்பர் கேஸில் நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அது வேலைக்காகாது. கரெக்டான நேம் நம்ம என்ன கொடுத்தோமோ அதே தான் கொடுக்கணும். என்ன கேஸ் யூஸ் பண்ணுமோ அதே கேஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம கால் பண்ணணும் ஆர் ஆக்சஸ் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்ட்ரிங். A string is a combination or sequence of characters, letters, symbols, numbers. String அப்படிங்கிறது காம்பினேஷன் இல்லை சீக்வன்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸ், லெட்டர்ஸ், சிம்பிள்ஸ், நம்பர்ஸ் இதெல்லாமே வரும். ஸோ இது டபுள் கொட்டேஷனுக்குள்ளே நம்ம கொடுத்துருக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிளுக்கு ஒரு 2 நான் இங்கே கொடுத்துருக்கேன். டபுள் கோட்ஸ்குள்ளே நம்பர்ஸ் கொடுத்துருக்கேன், அப்புறம் டபுள் கோட்ஸ்குள்ளே சீக்வன்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸ் நான் கொடுத்துருக்கேன், வெல்கம் அப்படின்னு. ஓகே, இதுதான் நம்ம ஸ்ட்ரிங்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஸ்பெஷல் சிம்பிள்ஸ்.
11 ஸ்பெஷல் சிம்பிள்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம ப்ராக்கெட் பார்த்துடலாம். ப்ராக்கெட் அப்படின்னா எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா அரே எலமெண்ட்ஸை ரெஃபரன்ஸ் பண்ணுறதுக்கு தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். அரே எலமெண்ட்ஸை நம்ம டிக்ளேர் பண்ணும்போது அந்த ப்ராக்கெட்ஸ்குள்ளே தான் நம்ம டிக்ளேர் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு பேரந்தசிஸ் எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? டு இண்டிகேட் ஃபங்க்ஷன்ஸ். ஃபங்க்ஷனை நம்ம இண்டிகேட் பண்ணுறது பேரந்தசிஸ் இருந்தாலே அது ஃபங்க்ஷனை நம்ம வந்துட்டு சொல்லிடலாம். நெக்ஸ்ட்டு பிரேசஸ்குள்ளே என்ன இருக்கும் அப்படின்னா பிளாக் ஆஃப் கோட் இருக்கும். ஸோ அது இட் இண்டிகேட்ஸ் அ பிளாக் ஆஃப் கோடு. ஓகே. நெக்ஸ்ட்டு கமா எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா மோர் தேன் 1 இருந்துச்சுன்னா அதை நம்ம செப்ரேட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவோம். கோலன் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு இனிஷியலைசேஷன் லிஸ்ட் நம்மக்கிட்ட வந்துட்டு இருக்குது அப்படின்னா அதை வந்து இன்வோக் பண்ணுறதுக்கு தான் நம்ம இந்த ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு செமிகோலன்ட்டு வந்துட்டு ஒரு டெர்மினேட்டர். ஓகே. ஸ்டேட்மெண்ட்டில் கடைசியாக கொடுக்கக்கூடிய ஒரு ஆப்ரேட் சிம்பிள். ஓகே. நெக்ஸ்ட் வந்து ஆஸ்ட்ரிக் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இது வந்துட்டு ஒரு பாயிண்டர் வேரியபிள்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்துட்டு இது மல்டிப்ளிகேஷனுக்கு யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர், இதை நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா வேல்யூவை அசைன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு ப்ரீ ப்ராசஸர். இந்த ப்ரீ ப்ராசஸர் அப்படிங்கிறது மேக்ரோ ப்ராசஸர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா இது கம்பைலர் வந்துட்டு ப்ரோக்ராமை ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணால் இது யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட்டு பீரியட் அப்படிங்கிறது இப்போ ஒரு ஸ்ட்ரக்சரில் நிறைய மெம்பர்ஸ் இருக்கும். ஸோ அந்த மெம்பர்ஸை நம்ம தனித்தனியாக ஆக்சஸ் பண்ணணும். ஒரு மெம்பரை மட்டும் நான் தனியாக ஆக்சஸ் பண்ணணும் அப்படிங்கும்போது நான் அந்த டாட் வச்சு நான் ஆக்சஸ் பண்ணுவேன். ஓகே. நெக்ஸ்ட் வந்துட்டு டில்டு அப்படிங்கிறது பிட்வைஸ் ஆப்ரேட்டர். இதை வந்துட்டு நம்ம ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட்டோட ஆப்ரேட்டர்னு சொல்லுவோம். ஓகே. நெக்ஸ்ட் வந்து ஆப்ரேட்டர்ஸ் பற்றி பார்த்தரலாம். அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர், ரிலேஷனல் ஆப்ரேட்டர், லாஜிக்கல் ஆப்ரேட்டர், அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர், இன்க்ரிமெண்ட் ஆர் டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டர், டெர்னரி ஆப்ரேட்டர். அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ் ஃபஸ்ட்டு ஆப்ரேட்டர்ஸு அதனுடைய ஃபங்க்ஷன் பார்த்துடலாம். அடிஷன் ப்ளஸ் வந்து அடிஷனு, மைனஸ் வந்து சப்ட்ராக்ஷனுக்கு, இந்த ஆஸ்ட்ரிக் சிம்பிள் வந்து மல்டிப்ளிகேஷனுக்கு. நம்ம ப்ரோக்ராமிங்கில் இந்த கிராஸ் சிம்பிளெல்லாம் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். இந்த ஆஸ்ட்ரிக் சிம்பிள் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸ்லாஷ் வந்து டிவிஷனுக்கு, பர்சன்டேஜ் சிம்பிள் வந்து மாடுலோக்கு. ஸோ டிவிஷன் மாடுலோ ரெண்டுத்துக்குமான டிஃப்ரென்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 2 நம்பரை நம்ம டிவைட் பண்ணும்போது டிவிஷனுக்கு நம்ம கோஷன்ட்டை சொல்யூஷனாக எடுத்துப்போம், மாடுலோக்கு நம்ம ரிமைண்டரை சொல்யூஷனாக எடுத்துப்போம். ஓகே. நெக்ஸ்ட் வந்து ரிலேஷனல் ஆப்ரேட்டர் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? 2 வேல்யூவை கம்பேர் பண்ணுறதுக்கு தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஆப்ரேட்டர்ஸ் greater than, less than or equal to, greater than or equal to, not equal to. ஸோ நாட் ஈக்குவல் டுக்கு நம்ம இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவோம். ஒரு எக்ஸ்க்ளமேட்டரி மார்க்கு, அப்புறம் பக்கத்தில் ஒரு ஈக்குவல் டு சிம்பிள். ஓகே. நெக்ஸ்ட்டு ஈக்குவல் டு அப்படிங்கிறதுக்கு நம்ம வந்துட்டு 2 ஈக்குவல் சிம்பிளை போடுவோம். சிங்கிள் ஈக்குவல் டு யூஸ் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்னு பேர். ஸோ ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து லாஜிக்கல் ஆப்ரேட்டர் and ஆர் நாட். ஸோ and என்ன ஃபங்க்ஷன் அப்படின்னா 2 ஃபார் எக்ஸாம்பிள் ஏபி 2 வேல்யூ வச்சுக்கலாம். ஸோ 2 வேல்யூமே ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா அதனுடைய வேல்யூ வந்துட்டு ட்ரூ, சொல்யூஷன் வந்து ட்ரூ. ஆரில் பார்த்தீங்கன்னா எய்தர் ஏ ஆர் பி வந்து ட்ரூவாக இருக்கணும், இல்லைன்னா ரெண்டுமே ட்ரூவாக இருந்தால் தான் அதனுடைய சொல்யூஷன் வந்து ட்ரூ. ஓகே. நாட் அப்படிங்கிறது அது நெகேஷன். ஓகே. ட்ரூவாக இருந்தால் ஃபால்ஸாக இருந்தால் ட்ரூ. ஓகே. இது சிம்பிள் பேசிக்கான ஒரு 3 ஆப்ரேட்டர்ஸ் தான் நான் இங்கே கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் வந்து டெர்னரி ஆப்ரேட்டர் வந்துட்டு நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஒரு கண்டிஷனை செக் பண்ணி அந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா ஒரு பார்ட் எக்ஸிக்யூட் ஆகும், ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா இன்னொரு பார்ட் எக்ஸிக்யூட் ஆகும், அவ்வளோதான். இது சிம்பிள் இஃபை வந்துட்டு இஃபெல்ஸ் ஸ்டேட்மெண்ட்டை வந்துட்டு இது வந்துட்டு ரிசம்பிள் பண்ணுது. சின்டாக்ஸ் பார்த்துடலாம். வேரியபிள் இஸ் ஈக்குவல் டு ஒரு வேரியபிளுக்கு இதை நம்ம அசைன் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு கண்டிஷன் கொடுக்குறோம், கண்டிஷன் செக் பண்ணுறோம். கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா எக்ஸ்பிரஷன் 1 எக்ஸிக்யூட் ஆகும், கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா எக்ஸ்பிரஷன் 2 எக்ஸிக்யூட் ஆகும். ஓகே. எக்ஸாம்பிள் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ கிரேட்டர் தேன் பின்னு அப்படின்னு ஒரு எக்ஸ்பிரஷன் நான் இங்கே கொடுத்துருக்கேன், கண்டிஷன் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா ஏ எக்ஸிக்யூட் ஆகும், கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா பி பார்ட் எக்ஸிக்யூட் ஆகும், அவ்வளோதான்.
அப்புறம் இதை வந்துட்டு நான் டெர்மினேட் பண்ணிக்கிறேன் ஒரு செமிகோலன் வச்சு. நெக்ஸ்ட் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் இஸ் யூஸ்டு டு அசைன் வேல்யூ டு த வேரியபிள். ஒரு வேரியபிளுக்கு வேல்யூ அசைன் பண்ணுறதுக்கு இந்த அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் வந்து யூஸ் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் சம் இஸ் ஈக்குவல் டு 10ன்னு நான் இங்கே கொடுத்துருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து இன்க்ரிமெண்ட் ஆர் டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டர். இதை நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ணவோ டிக்ரீஸ் பண்ணவோ இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். 2 ஆப்ரேட்டர் இருக்குது. ஆப்ரண்ட் போட்டுட்டு அதுக்கப்புறமா ஆப்ரேட்டர் a ப்ளஸ் ப்ளஸ், அதுக்கப்புறம் ப்ளஸ் ப்ளஸ் a மைனஸ் 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 a. ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு வேரியபிள் இஸ் as that whose value can change during the execution of the program. வேரியபிளோட வேல்யூ கண்டிப்பாக சேஞ்ச் ஆகும். ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்ணும்போது கண்டிப்பாக வேரியபிளோட வேல்யூ சேஞ்ச் ஆகும், கான்ஸ்டன்டோட வேல்யூ சேஞ்ச் ஆகாது. ஓகே, அது ரெண்டத்தையும் கம்பேர் பண்ணி படிச்சிங்கன்னா ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ரூல்ஸு. ஒரு வேரியபிளோட நேம் நம்ம எப்படி வைக்கணுங்கிறதுக்கான ரூல்ஸ் தான் நான் இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ வேரியபிள் நேம் ஷுட் ஸ்டார்ட் வித் அ லெட்டர். கண்டிப்பாக ஒரு வேரியபிள் நேம் வந்து லெட்டரில் தான் ஸ்டார்ட் ஆகணும். லெட்டர்ஸ், டிஜிட்ஸ் அண்ட் அண்டர்ஸ்கோர் கேன் பி யூஸ்டு. வேரியபிள் நேம் நம்ம கொடுக்கும்போது கண்டிப்பாக அதில் லெட்டர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம், டிஜிட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம், அண்டர்ஸ்கோர் யூஸ் பண்ணிக்கலாம். வேரியபிள்ஸ் கேன் பி அப் டு 31 கேரக்டர்ஸ். வேரியபிள் நேமோட லென்த்து தான் நான் இங்கே சொல்லியிருக்கு. 31 கேரக்டர்ஸ் வரையும் நம்ம யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு கீவேர்ட்ஸ் cannot be used. கண்டிப்பாக கீவேர்ட்ஸ் வந்துட்டு ஐடென்டிஃபையர்ஸாகவுமே யூஸ் பண்ணக்கூடாது, வேரியபிள் நேமாகவும் யூஸ் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட் வந்து மஸ்ட் டிக்ளேர் பிஃபோர் இட் இஸ் யூஸ்டு. கண்டிப்பாக நம்ம வந்துட்டு ஒரு வேரியபிளை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை வந்துட்டு நம்ம டிக்ளேர் பண்ணியிருக்கணும். என்ன டேட்டா டைப்பு, அசைன்மெண்ட் பண்ணணும்னா அசைன்மெண்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இதை வந்துட்டு யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம டிக்ளேர் பண்ணிடணும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து சி இஸ் கேஸ் சென்சிட்டிவ். லோவர் கேஸில் கொடுத்துருந்தா கண்டிப்பாக ஆக்சஸ் பண்ணும்போது லோவர் கேஸில் தான் ஆக்சஸ் பண்ணணும். அதுவே அப்பர் கேஸில் நீங்கள் கொடுத்துருந்தீங்கன்னா அப்பர் கேஸில் தான் நம்ம ஆக்சஸ் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட்டு இங்கே கொஞ்சம் வேலிட் அண்ட் இன்வேலிட் வேரியபிள்ஸ் நான் இங்கே கொடுத்துருக்கேன். வேலிட் வேரியபிள்ஸ் ஏபிசி, A1 2 3 சம் இதெல்லாமே வேலிட். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் இங்கே கொடுத்துருக்கேன். இன்வேலிட் வேரியபிள்ஸ் எல்லாமே 12, 5, ABC. நம்பர்ஸ் ஃபஸ்ட்டாக யூஸ் பண்ணக்கூடாது. ஓகே, சிம்பிள்ஸ் எதுவுமே வரக்கூடாது. ஓகே, இதெல்லாமே இன்வேலிட். ஓகே, இப்போ நான் இங்கே வந்துட்டு ஏரியா ஆஃப் சர்க்கிள் அதனுடைய ப்ரோக்ராம் வந்து நான் இங்கே எழுதியிருக்கேன். ஸோ ஏரியா ஆஃப் சர்க்கிளோட ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா πr². ஸோ இந்த πr² நம்ம வந்துட்டு ப்ரோக்ராமில் யூஸ் பண்ணும்போது பையோட வேல்யூ நம்ம வந்து இதில் வந்து பை அப்படின்லாம் யூஸ் பண்ண, அந்த பை சிம்பிள் இருக்கு இல்லையா, அதெல்லாம் நம்ம இங்கே யூஸ் பண்ண முடியாது. அப்போ வந்துட்டு அதோட வேல்யூ நீங்கள் என்ன வேரியபிளுக்கு வேணாலும் அசைன் பண்ணி அதை வந்துட்டு அசைன் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, நான் இங்கே வந்துட்டு p = 3.14 அப்படின்னு பையோட வேல்யூ pக்கு நான் டிக்ளேர் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, ஸோ நான் இங்கே வந்துட்டு ஃபஸ்ட்லேருந்து சொல்கிறேன். ஸோ #include stdio.h ஹெடர் ஃபைலு, #include conio.h console input output.h. இது வந்துட்டு இது ஒரு ஹெடர் ஃபைல். void main ஃபங்க்ஷன் நான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கேன். ஓப்பன் ப்ரேஸ் கொடுத்துருக்கேன். இதுக்குள்ளே பிளாக் ஆஃப் கோட் இருக்குது. ஸோ ஃப்ளோட்டில் வந்துட்டு நம்ம PR அதுக்கப்புறம் ஏரியா இது 3 வேரியபிள்ஸை நான் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். ஏன் ஃப்ளோட்டில் பண்ணியிருக்கேன் அப்படின்னா பையோட வேல்யூ 3.14 இது ஃப்ளோட் வேல்யூவில் இருக்குது. அதனால் சேஃபர் சைட் நான் எல்லாத்தையுமே ஃப்ளோட்லேயே நான் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். ஃப்ளோட் PR ஏரியா. ஓகே, நெக்ஸ்ட்டு பையோட வேல்யூ நான் p = 3.14 அப்படி நான் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து printfல நான் enter the radius value அப்படின்னு நான் வந்து கேட்குறேன். ரேடியஸோட வேல்யூ மட்டும் நம்ம இன்புட் வாங்குகிறோம். நெக்ஸ்ட் வந்துட்டு அவுட்புட் கொடுக்குறோம் கேல்குலேட் பண்ணி. ஓகே, நெக்ஸ்ட்டு scanfல அதை வந்துட்டு நம்ம இன்புட் வாங்குகிறோம். ரேடியஸோட வேல்யூ வாங்குறதுனால &A R கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு %f வந்துட்டு இங்கே நான் போட்டிருக்கேன். ஏன் f போட்டிருக்கேன், நான் வந்துட்டு ஃப்ளோட் வேல்யூ தான், ஃப்ளோட்லேயே நான் கெட் பண்ணிக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு ஏரியா = பைக்கு பதிலாக p ஸ்டார் R *R*. ஓகே, πr². r² அப்படின்னா r × r தானே, இப்போ r², அப்போ r × r நான் இங்கே கொடுத்துக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து printfல ஏரியா ஆஃப் சர்க்கிள் இஸ் அப்படின்னு கொடுத்துட்டு கண்டிப்பாக அது ஒரு ஃப்ளோட் வேல்யூவாக தான் இருக்கும். ஸோ ஃப்ளோட்க்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், %f யூஸ் பண்ணுவோம். %f யூஸ் பண்ணியிருக்கேன். ஏரியாவில் தான் நம்ம
நம்மளோட ஏரியாவோட ஆன்சர் சொல்யூஷன் இருக்குது. ஸோ அந்த சொல்யூஷன் பிரிண்ட் பண்ணுறதுக்கு இங்கே ஏரியா நான் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு கெட் சிஹெச் இதை நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது எதுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன் நான் போன வீடியோலேயே சொல்லியிருக்கேன். இந்த ஸ்க்ரீன் வந்துட்டு திரும்பவும் நம்மளுக்கு பிளிங்க் ஆகி போயிடும் அவுட்புட் ஷோ பண்ணாமையே. ஸோ அப்படி நம்ம இது யூஸ் பண்ணோம்னா வெயிட் பண்ணி அது வேல்யூஸ் கெட் பண்ணிவிட்டு நமக்கு வந்துட்டு ஆன்சர்ஸ் எல்லாமே ஷோ பண்ண பிடிக்கும். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்துட்டு கம்பைல் பண்ணி ரன் பண்ணலாம். எரர்ஸ் எதுவுமே இல்லை. ஸோ ரன் பண்ணி பார்க்கலாம். இப்போ என்றது ரேடியஸ் வேல்யூ அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன்னா, ரேடியஸ் வேல்யூ நான் ஒரு 3.5 கொடுக்குறேன். நமக்கு ஆன்சர் 38.465000 வந்திருக்கு. ஓகே, வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.